ஹலோ கனிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் ஆர்த்தி அக்கா, இவங்க ரெண்டு பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட அதெல்லாம் நம்ப முடியாத வகையில் இருந்தாலுமே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவில் ஆர்த்தி அக்கா போனதை வந்து பார்த்து ரொம்பவே வைரலானாங்க. கண்டிப்பாக ஆர்த்தி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் சிவகார்த்திகேயன் ஏன் இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணவே இல்லையே ஃபேன்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தங்கள் இருந்துட்டு இருந்தாலுமே திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இதை பற்றி வந்து இன்ஸ்டாகிராமில் அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ரொம்பவே நன்றி. நேற்று இரவு ஜூன் 2ஆம் தேதி எங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆர்த்தியும் குழந்தையும் ரொம்பவே நலமாக இருக்காங்க. ஆராதனாக்கும் குகனுக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து அன்பை கொடுத்துருந்தீங்களோ, ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தீங்களோ, அதே தான் எங்களோட 3வது குழந்தைக்கும் தரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நன்றி, இப்படிக்கு உங்களோட அன்புடன் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஒரு முக்கியமான படவோட ஷூட்டில் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் ஷூட்டிங்கில் ரொம்பவே நைட் டைம் பிஸியாக இருந்திருக்கும் போது ஆர்த்தி அக்கா திடீர்னு அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு, ரொம்பவே வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே அவர் கார் எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்ட ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு வந்து அவங்களுக்கு எப்பயும் போல் வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் உடனே வந்து சிவகார்த்திகேயன் வந்து உங்கள் ஃபேன்ஸ் ஆகி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ் கீழே வந்து அவங்களோட பாசத்தையும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கங்க்ராச்சுலேஷன்ஸுமே அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட அடிப்படையிலேருந்து வளர்ந்து வந்த ஸ்டார். அவர் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நல்லது நடக்கும்போது நம்ம வீட்லேயே நடக்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் அந்த பேபியோட ஃபேஸை ரிவீல் பண்ண போகிறாங்க, பேருமே ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸாக தான் இருக்குது. நீங்கள் யாராவது கங்க்ராச்சுலேஷன் தெரிவிக்கலாம், மறக்காமல் போய் கங்க்ராச்சுலேஷன் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் சார் மலையாளத்தில் வந்து எப்பயுமே வந்து எடுத்த ஒரு படம் தான் லூசிஃபர். கிட்டத்தட்ட வந்து பயங்கரமான ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அந்த படத்தோட பார்ட் 2, அதாவது L2 எம்ப்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ஒன்று எடுக்கிறாங்க. இது அந்த படத்தோட பார்ட் 2 தான். இந்த படத்தில் நம்மளோட மோகன்லால் கூட சேர்ந்து நம்மளோட அர்ஜுன் தாஸ் அவர்கள் இப்போ நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பயங்கர வந்து வைரலான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் தாஸ் இப்போ வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருந்தாலுமே அவரோட வாய்ஸை வச்சு இப்போ ரொம்ப பேரை மிரட்டிட்டு இருக்காரு. நிறைய வந்து பெண்களுக்கு கனவு கண்ணனாகவும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவர் மலையாள சைடுக்குமே போயிருக்காரு. அதுவும் ஃபஸ்ட் படமே வந்து மோகன்லால் கூட அந்த லூசிஃபர்ன்ற ஒரு பெரிய படத்தோட 2வது பாகமில் நடிக்கிறாரு அப்படின்னும் அது மிகப்பெரிய வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்பவே சூப்பர்ப்பாக, நீங்கள் உங்களோட வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போடுங்க, இன்னும் நீங்கள் பெரிய லெவலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் மறக்காமல் இவங்களுக்குமே விஷயம் தெரிவிச்சிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.